மாநிலங்களவையில் அம்பேத்கரை அவமதித்து பேசிய அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின், அதிக பாவங்கள் செய்பவர்கள்தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்வார்கள், சொல்ல வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான ஆரா வெங்கடாச்சலபதிக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆரா வெங்கடாச்சலபதி எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 ஆய்வு நூலுக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதானியின் ஊழல் மோசடிகள் குறித்தும் மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினை குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் கவர்னர் மாளிகை முன்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு தலைமை ஏற்ற காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட 300 பேர் கைது செய்யப்பட்டனர். மாநிலங்களவையில் அம்பேத்கரை அவமதித்து பேசிய அமித்ஷாவுக்கு நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், பாசிஸ்டுகளுக்கு அம்பேத்கரின் பெயரை கேட்டாலே எரிச்சல் வருகிறது என்றும், இன்னும் பல 100 முறை அண்ணலின் பெயரை குரல் உயர்த்தி சொல்வோம், வாழ்க அம்பேத்கர், அம்பேத்கர் புகழ் ஓங்கட்டும் என தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் மழை நிவாரணம் கேட்டு வருகிற 21ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மல்லையா நீரவ் மோடியின் சொத்துக்களை விற்பனை செய்து வங்கிகளுக்கு 15,184 கோடி அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு முறைகேடு நிறுவனங்களின் சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டு அவற்றை விற்பனை செய்து சுமார் 22,280 கோடி ரூபாய் வங்கிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கான பாராளுமன்ற கூட்டக்குழுவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரியங்கா காந்தி இடம்பெற இருக்கிறார். பாராளுமன்ற கூட்டக்குழுவில் இடம்பெறும் எம்பிக்கள் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும். டெல்லி மருத்துவமனைகளில் மூத்த குடிமக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என ஆம் ஆத்மி கட்சி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் விவகாரத்தில் அமித்ஷா மன்னிப்பு கேட்க கோரி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரிஸ்பேனில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3வது டெஸ்ட் டிராவில் முடிந்த நிலையில் சுழற்பந்து வீச்சாளரான அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அவருக்கு இந்த அணி வீரர்கள் பிரியாவிடை கொடுத்தனர்.